शेषाद्यमुञ्जकलेशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्द्रसिंह गुरुवर्यवराभ्यवरिङ्गम् श्रीहन् अनन्तगुरुवज्वंसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमार गुरुवर्यम् अहं प्रपद्ये श्रीशैलेत्यादिप्रणतोऽस्मि கருவெறித்த குழநீத்தரும் காமக்கடும்பெருவடைந்து ஒருவரித்தம் முக்குழுதொழில் உயிரிடும் பறவைகளுக்கு ஒருவரித்தம் புகாமல் குறுகிய மோதலைத்த திருவருத்துக்கு ஓர்லிகத்திலே திருநாட்டகத்தே 50வது வாசனம் 50வது இடனுடைய இளமை இதுக்கு சாம்பிரமான சாமம் உடனடி ஒண்ணுதல் மாமை ஒளிபயவாமை விளைந்த நந்தேன் நன்னுதல் வேண்டும் பலவா கடா என்று தேர்ந்தவென்ற வெண்முதல் நாயகன் மீன்முடி வெண்முத்த வாசிகை தாய் வெண்முதல் சோர்வுத்து அறிவிசையா நிற்கும் மாமலைக்கே. நாயகன் நாயகியின் இருப்பிடம் நோக்கி மீண்டு வருகையில் தேர்ப்பாகனோடு கூறுதல். தேர்ப்பாகன் சாரதி தேர் நடத்தும் இந்த சம்பாதனை பண்றதுக்காக பிரிந்து சென்ற நாயகன் காரியன் தலை கட்டி தேரில் திரும்பி வருகின்றான். வரும்போது தான் காலன் கடந்து வருகின்றமை கருதி நாயகி மிகவும் துயரப்படுவள் என்றெண்ணி தேர்ப்பாகனை நோக்கி சீக்கிரம் தேரை நடத்துமாறு கட்டளை இடுதல். இது மலவா பாகமே தேர்ப்பாகனே தேர் நடத்துவானே சாரதி பொன்னுதல் மாமை வெளிப்பயபாமை. நாயக்கி இருக்காளை தோழி தலைமாட்டை அழகிய நெற்றியை உடையவளான நாயக்கியின் மேனி நல் நிறத்தில் விளக்கம் பசிப்பு அடையாதபடி. பசிப்பு பாலினம் மேனி நிறம் நல்லா இருக்கிறது. குறிஞ்சி நிறத்துல அது சேறு இடத்துக்குள்ளே நல்லா இருக்கு, சேராதி இடத்துக்குள்ளே வெளுப்பாயிடும். அந்த மாதிரி அதற்கு முன்னமே நம் தேர் நமது தேர் விரைந்த நண்பர்கள் வேண்டும். துரிதமாக சென்று செய்ய வேண்டும், சீக்கிரமாக உதவி செய்யணும். எவ்விடத்திற்கு எங்க போன சுவாமி என்றால் தேர்ந்தவென்ற வெண்முதல் நாயகன் நீண்படி வெண்முத்தம் வாசிகை தாய் வெண்முதல் சேர்ந்தார். தேர்ந்தவென்றா வண்டுகள் பாடப்பெற்ற விண்முதல் நாயகன் மீன்முடி பரமபத நாயகனான பெருமானது நீண்ட திருமுடியில் தரித்த வெண்முற்றம் வாசிகை தாய் வெண்ணிறமான முத்து மாலையின் தன்மையதாய் முடிதொடங்கி அடிவாரத்து நிலத்திலே சேரும்படியான மண்முதல் சேருவுத்து வாசிகை அப்படின்னு மாலை அப்படின்ற பெருமாள் ஸ்ரீனிவாசன் மூலம் நிறைய நாலஞ்சு மாலை வருகிறது. முழுவரை பார்த்தது அது அடின்னு முடிவெடுத்து இருக்கு. சரி, அந்த தொங்குற மாலை இருக்கு. வெண்ணிறமான முத்து மாலையின் தன்மையினாய் முடிதொடங்கி அடிவாரத்து நிலத்திலே சேரும்படியான நீர்பெருக்கை செய்து நிற்கிறார் பெரிய திருமலைக்கு இப்பொழுது தேரை நடத்துவாயாக அருவிசையாயிருக்கும் அமலைக்கு இன்று கடாகா நடத்து. வாகனுக்கு வலவா கடாகா வலவான் சிறுவாய் கடாகான் முடிவு. வலவாத காலத்தையே சீக்கிரமாக அன்றைக்கு நடத்து. சரி, தன்னை பிரிந்து நந்தி கிராமத்தில் துடித்துக் கொண்டிருக்கின்ற பரதாழ்வானுடைய ஆத்காமையை கருதி சக்கரவர்த்தி திருமகன் யார் ஸ்ரீராமன்
14 வருஷத்தாலும் சென்றபடியை சிறிது காலத்திலே கடந்து மீண்டு வந்தால் போலே. புஷ்பகமான கொடுத்தானவன் வேற வந்துட்டான். நெடுங்காலம் பிரிந்த நாயக்கன் அறம் மாதிரி தான் மீண்டு பிறக்கடவராக முன்பு சொல்லிப்போன காலம் வந்திட்டவளவிலே இவள் ஆத்தாமையை கருதி நெடுநாள் போனபடியை சிறிது பொழுதிலே கடந்து மீண்டும் நினைத்து வாகனை அப்படின்னு தேர் ஓட்டி நோக்கி விரைய தேரை நடத்து என்கிறான். பலவான தேர் நடத்துவரே ஒண்ணுதல் மாமை. நல்ல திருமடியா இந்த பெண் பிள்ளை. ஒளிபயவாமை, நான் துக்கத்தாலே, நான் விலை பண்ணிற துக்கத்தாலே பயல் திரும்புவதற்கு முன்னே மாமலைக்கு நம் தேர் விரைந்து அன்றல் வேண்டும், துக்க நடத்தி கொண்டு போக வேண்டும். நம்ம தேரை ஆகையாலே விரைந்து கடாகா சீக்கிரம் நடத்து என்று அன்வயிப்பது. நாயக்கியின் மேனி நல்நிறத்தில் விளக்கம் விகாரப்படுவதற்கு முன்னம். ஒண்ணுதல் மாமை என்ன நல்நிறம், அயவாமை அப்படின்னு கெட்டு போறது. அப்படின்னு விகாரப்படுவதற்கு முன்னம் திருமலைக்கு சென்று சேர வேண்டுவதால் தேரை விரைந்து நடத்து என்பதனால் நாயக்கியின் மேனி அழகு மாறிப்போனால் தான் ஆறியிருக்க வண்ணாது என்பதும், பசலை நிறம் படர்ந்து விட்டால் அது தன்னாலும் மீட்க வண்ணாது என்பதும் தோன்றும். விரைந்த நன்தேர் நன்னுதல் வேண்டும். விரையா சீக்கிரம் சென்று சேராவிடின் ஆத்தாமை அழைக்கப்பட்டு அவள் இறந்து படுவதாதலால் நமக்கு படி நேர்ந்திடும். அதற்கு முன்பே செல்ல வேண்டும் என்பதவாறு. வலவா கடாகா என்று வல்லவன் வல்லவன் சாரதி தேர் நடத்த வல்லவனே, முன்போலன்றி எப்பொழுதோ உன் வல்லமை முழுவதையும் கொண்டு விரைந்து செலுத்த வேடம் தங்கை. புஷ்பகவிமானத்தின் மாதிரி சீக்கிரம் போகணும். வலவா என்பது அண்மை விழி. கடாகா கடாவுகா நடத்துக. கடாகா இன்று கடாகவென்று என்று ஆகா வேண்டுவது அங்கனம் ஆகாமை தொகுத்தல். இனி கடாகின்று என்பதை கடாவுகா என்னும் கொண்டதாக ஓர் வினை செல்லாக கொள்வாரம் கொண்டு கடாகின்று நன்னுதல் வேண்டும் என அன்வைத்து தேரை கெடாவிக்கொண்டு கிட்ட வேண்டும் என்று விரைப்பாரும் உள்ள. அப்போது கடாகின்று என்பது நிலை கால வினையற்றம். தேரை நடத்த வேண்டுவது வடதிருவேங்கட மாமலையை நோக்கி என்கிறது பின்னணிகளை. இதனால் பராங்குஷ நாயக்கி திருவலையில் அவகாகித்து நோவுபடுகின்றவை தோன்றும். கீழ்காண்கின்றனகளும் என்ற 8ஆம் பாடத்தில் இதெல்லாம் அறிந்தோம். மான் குன்ற வேண்டி தன்மாவலை வேங்கட ஏங்குன்றம் சென்று பொருள் படைப்பான் கத்த திண்ணவே என்று நாயகன் பொருளீட்டுதற்காக விரிந்து திருவேங்கடமலைக்கு செல்ல நினைத்திருப்பதாக சொல்லி இருக்கிறது. 8ஆம் பாசுரத்தில் வந்திருக்கிறது. திருவேங்கடத்துக்கு சம்பாதனை பண்றதுக்கு போனான். திருவேங்கடம் முடியானுக்கு என்ன வேலை? சம்பாதனை பண்றதே வேலை, அனுசம்பாதனை. ஆகையினால் சம்பாதனை பண்றவெல்லாம் திருவேங்கமலைக்கு அது சொல்றது. பிரிந்து திருவேங்கடமலைக்கு செல்ல நினைத்திருப்பதாக சொல்லி இருக்கிறது பொருளீட்டுக்காக. இதில் பொருள் வயில் பிரிந்த தலைமைகள் விழுமத்தி திருவேங்கடமலைக்கு திரும்பி வருவதாக சொல்லப்படுகிறது. இவை ஒன்றோடொன்று முரண்பாடும் அவை அல்ல. இனி அழகிய மனவாளம்
வீரசுவாமி உரையில் இவ்விடத்தில் மாமலை கே என்கிற இடம் ஆழ்வார்க்கு அளித்தான தெற்கு திருமலையை ஆகுதுமான். அதிகமனாஜியிடம் வியாக்கியானத்தில் என்ன எழுதுகிறார் அப்படின்னா, தெற்கு திருமலைன்னு சொல்லும்போ தெற்கு திருமலை திருமாதிருமிஷோரை, வடக்கு திருமலை திருவேங்கடம் என்பதும் காண்கிறார். திருமாதிருமிஷோர்வனையை சொன்னவாராம். தேர்ந்தவென்ற வெண்முதல் நாயகன் நீன்முடி. தேர்ந்தவென்ற முடி என்று அன்வயித்தது. தேன் என்ற வண்டுக்கும் பெயர். எம்பெருமானது திருக்குழல், குழல் தலைமுடி, இயற்கையில் திவ்ய பெருமளம் உடையதாகவும் செந்தகமல்லிகையோடு செங்கடனே விருவாய்ச்சி முதலிய நன்மலர்களை எப்பொழுதும் தரித்துள்ளதனால் தேர்ந்தவென்றபடி எனப்பட்டது. திருமலையில யாரும் பூரி சுட்டிக்கூடாது. பூரி சுட்டின்றா குரங்கு ஒன்று பிடிக்க போயிடும். என்னடா அப்படின்னா, அந்த பூ திருவேங்குடையன் ஒத்தனுக்கே சாத்த வேண்டியது. அதை பத்தி சொல்றாருங்க. செண்பகமல்லிகையோடு செங்கருவாய்ச்சி அப்படின்னு தேர்ந்தவென்ற நீன்படி எனப்பட்டது. இனி தேர்ந்தவென்றா என்பதை முடிக்கு விசேஷமாக்காமல் நாயகனுக்கே விசேஷமாக்கி மிக்க போக்கியதையினால் தேனாக சொல்லப்படுகிற எம்பெருமான் என்னவோ. பெருமானுக்கே தேன் இருக்குன்னு சொல்றார். எங்கே சொல்றார்? திருவரங்கத்தே படரும் தேன் என்றார் கலம்பகத்தில் ஐயங்கார். இல்லப்பெருமாளை என்க திருவரங்கி கலம்பகத்துக்குள்ளே திருவரங்கத்தே வளரும் தேன் அப்படி என்றார். திருவரங்கத்துக்கு அப்புறம் அன்றியே தேன் நெவென்ற மாமலைக்கே என்று அன்வயித்த மலைக்கு விசேஷமாக்குமாம். தென்னாதனார் என்று வெண்டுவரல் திருவேங்கடம் கோல் தேன் பாய்ந்தொழுகும் பொழில் சோலை சூழ் வேங்கடவா. திருவங்காய்வர். கோல் தேன் பாய்ந்தொழுகும் பொழில் சோலை சூழ் வேங்கடம் என்பதை காண்கிறார். தேன் மதுவும் வண்டும். வண்டுக்கும் பேர், மதுவுக்கும் பேர். மதுன்னா தேன். விண்முதல் நாயகன், விண்ணுலகத்துக்கு முதன்மையான நாயகன் என்றும் விண்முதலிய விலகங்களுக்கெல்லாம் தலைவனை என்றும் உரைக்கலாம். வாசிகை மாலை, வாசி கைத்தாயன மாலை போன்றவனை. வாசி கைத்து என்பது ஒன்றன்பால் குறிப்பு வினையால் அணையும் பெயர். கிரிய திருமுழுடைய எம்பெருமானது திருவடியின் திருவடி வளம் தொங்குகின்ற முத்து மாலைக்கு வாசிகை என்று பெயர். கரியமலையின் உச்சிமர்கள் அடியளவும் இடையராது பெருகின்ற வெள்ள அருவிக்கு வாய்த்த உவமை. திருமலையில 500 அருவிகள் இருக்காங்க. இதுல வெங்கடேச மகாத்மத்துல இருக்கு. ஒரு தண்ணி மயம் ஆகியவற்றை அந்த அருவிகள் போல. அருவின்னா தண்ணி. சேருவத்து அருவி முத்துமாலை கரியமலையின் உச்சி முதல் நடிகவும் இடையராது பெருகின்ற வெள்ளருவிக்கு வாய்த்த உவமை. மலையே திருவிடம்பு, அந்த நீரே மாலை. சேருவத்த அருவி, சேருவத்தருவி பெயரச்ச வீறு சொகுத்தல். மாமலைக்கு நன்னுதல் வேண்டும் என்பதனால் குறிஞ்சி நிலத்து தலைநகரை என்பது போதரும். சேருமிடம் குறிஞ்சி நிலம், கூடுமிடம் குறிஞ்சி என்றதும் நினைக்கத்தக்கது. இப்பாட்டுக்கு உள்ளுரை பொருளாவது பேறு பெறாமையால் வருந்துகிற ஆழ்வாருடைய ஆத்தாமையை உணர்ந்து அன்புடைய பாகவதர் தேசாந்தரத்தில் நின்றும் விரைந்து வருதலாம். எம்பெருமானையும் எம்பெருமான் அடியாரையும் பிரிதலாகிய துயரை ஆற்றி ஆழ்வாரை தேர்த்தவராக மனோரதம் மேற்கொண்ட பாகவதர் அம்மனோரதத்தை செலுத்துதல் வல்ல நெஞ்சை விரைய தூண்டிய
தன்மையாகும் இது. பொன்னுதல் மாமை வழிபயவாமை திவ்யமான ஊர்த குண்டத்தால் விளங்குகின்ற திருநெற்றியை விடைய ஆழ்வாரது இயற்கை வண்ணம் கெடாதபடி என்றார். மலை என்றது ஆழ்வார் எழுந்துள்ள மேலான இடத்தை அதன் உயர்வு தோன்ற மாமலை என விசேஷித்தது. இந்த ஒரு அர்த்தம். இதுக்கு சாங்கியமான கிடநொழியிலுமை அர்த்தத்தை பார்க்க வேண்டும். கிடநொழியிலுமை என்ன சொல்றது? திருமலை பிராபிக்கையே பரம புருஷார்த்தம். திருமலைக்கு போறேன் போறேன் சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அந்த சொல்றத்திலேயே பரமபுருஷார்த்தம். அங்குத்தை ஸ்ரீயப்பதியை கிட்டுகையே பரம பிரயோஜனம். 2ஆம் பாசுரத்தில். 3ஆம் பாசுரத்தில் அத்தோடு சேர்ந்து அஜன்மலை அடைய அமையும். பக்கத்து மலை போனாலே இந்த விரோணம் ஜெயிச்ச மாதிரி. 4ஆம் பாசுரத்தாலே கர்மபந்தம் நசித்து ஆஷ்டிரர் அடிமை செய்ய திருமலை ஆஷ்டிரயணமே சதுரிஷம். திருமலை ஆஷ்டிரித்தாலே பாவம் எல்லாம் போய் 8ஆம் மார்க்கத்தில போகலாம். 5ஆவது பாசுரத்தாலே புறமலையே பிராப்திக்கைக்கு நல்லுபாயம். பக்கத்துல இன்னொரு மலை புறமலை இருக்குதே, அதவே பிராப்திக்கு அன்மயம். 6ஆம் பாசுரத்தாலே மார்க்க சிந்தை பண்ணும் இதுவே நல்லது என்கிற. இந்த ஊருக்கு போகணும், திருமலையில் சேவிக்கணும், மார்க்க சிந்தனம் பண்றதே நல்லது. 7ஆம் பாசுரத்தாலே சென்று கிட்டி நிரந்தரவாசம் பண்ணுகையே ஆத்மாவுக்கு வெற்றி. 9ஆம் பாசுரத்தில் அத்தியவசாயமே விஜய ஹேத்து. மனசுல அவனை சேவிக்கணும்னு அத்தியாவசியம் இருக்கிறதே, அதுவே ஹேத்து. பெருமாளை போறா, சேவிக்கிறா, திருவேங்கடமுடியான திரும்பி இன்னொரு வந்து சேவிச்சு விடுறா, இன்னொரு அப்படி வந்து அவங்க சந்தை சேவிக்கிறார். காரணம் என்ன? அப்பொழுதற்கப்ப அமுதமே இந்த மாதிரி பெருமாள் சேவை சாதிக்கிறார். ஆகையினாலே அந்த அத்தியவசாயமே விஜய ஹேத்து. திருமலையே பரமப்பிராபியம் என்று ஒரு சும்மாரம் என்றார் கன்க்ளூஷன். இத்திருவாய்மொழியே ஜென்மத்தை போக்கி அழகர் அடி திருவடிகளிலே சேர். இவருடைய நிறம் அழகு பயப்பதற்கு முன்னே சரீரத்தோட நாம் அடிமை கொள்ள வேண்டும் என்று நினைத்தபடி பெருமாறு ஏகாந்த தேசம் கற்கு திருமலை அவன் பத்திக்கும் தேசம். அயன்மலை, புறமலை, திருப்பதி, போம்படி, துணிவு எல்லாம் வாசிகிறா. பிராபியாந்தர்கரம். பிராபியம் என்ன? இத்தனையும் சேவிக்கணும். அயன்மலை, புறமலை, திருப்பதி, போம்படி, துணிவு எல்லாம் வாசிகிறான். பிராபியாந்தர்கரம் என்று அனுபவித்து இனியராகிறார். நாயக்கன் பரபரப்புடனே அவள் இருக்கும் இடத்தை நோக்கி சீக்கிரமாக தேரை நடத்த வேண்டும் என்று சாரதியை குறித்து வைத்த பாசுரம். சரி, ஈட்டின் பெருக்க ஈட்டு சுவாமி என்ன சொல்றார் அப்படின்னா, சுவாமி பகவத் அலாபஜனித்தமான இவருடைய ஆர்த்தியை கேட்டு தேசாந்தரஸ்தான அன்புடைய பாகவத்தை சத்வராய்கொண்டு இவரை காண வேணும் என்று வந்த பிரகாரத்தை பொருள் கையில் பிரிந்து வெறிமுத்து மீண்ட தலைமகள் ஆத்தாமை நினைத்து ஆகனை தேரை விரைந்து நடத்த சின்ன பாசரத்தாரை அருளி செய்கிறார். அழகிய முதலை உடையவனுடைய நல்ல நிறத்தினுடைய பயப்பெய்தாமல் இயந்திரன் தேர் நண்பர்கள் வேண்டும். நம்முடைய தேராவது சடக்கென கிட்ட வேண்டும். பலவா கடாகின்று தேர் நடத்த வல்லவனே தேனே கடாபு ஆயாகா கடாவுகா என்று இன்று நடத்துகா என்றோம். தேர்ந்தெடுத்த விண்ணுதல் நாயகன் நீண்மொழி வெண்முத்த வாழ்கை தாய். விண்ணுக்கு முதல் நாயகனானவனுடைய தேர் நவிலும்படியான மீன்முடியில் வண்டு பாடும்படியான பெரிய திருவடியில் வெளுத்த முத்து வாசிகை போலே, வாசிகை மாலை, முத்து மாலையை போலே
மண்ணுதல் சேர்வுத்து அருவிசெய்யாயிருக்கும் மாமலைக்கே ஒரு பிரதேசமான மலை அடியிலே சேரும்படியான அருவியை பண்ணோ நிற்கிற பெரிய திருமதியிலே நன்னுதல் வேண்டும் வெந்தன்பயம். இத்தால் ஆழ்வாருடைய ஊர்துகுன்றோச்சரமான திருநெத்தியை நினைத்து இதற்கு பகவத் பாகவத விஸ்லேஷ ஜனிதமான வியசனத்தை பற்றி ஆஸ்வசிப்பிக்கிறார். தம் மனோரதாரூடரான அன்பர் மனோரத நிர்வகணத்தில் சமர்த்தமான நெஞ்சை தெரிவித்த பிரகாரமாயிருக்கிறது. இவ்விடத்தில் மாமலைக்கு என்கிறவிடம் ஆழ்வார்க்கு ஆசன்னமானால் தெற்கு திருவதை ஆகுவான். புறவாயிலே விடம். 50ஆம் பாட்டு. இருக்கு முன்பு இங்கனே இருப்பதரும் ராத்திரி யசனம் அனுபவித்தறியோம் என்னும்படியான அலசாரம் பிறந்தவாறே. ஒரு மாதத்திலே இந்த மாத ராத்திரி பார்க்கவே துக்கப்பட்ட ஓரியந்த பரஸ்பரம் பண்ணி இவளை ஆஸ்வசிப்பிக்கைக்கா தலைமகன் வருகிறான். சொல்றான் வினைமுத்தி மீண்டுதலை மகன் 14 ஆண்டும் கூட போர்வடியை ஸ்ரீ வரத்தாழ்வான் படிய எரிகையாலே பெருமாள் ஒருபகலிலே மீண்டார் போலே 14 வருஷம் நடந்ததே ஒரு பகல்ல வந்துட்டார். தரித்து கொண்டு வருகிறானா இருக்கிறது. தலைமகன் சாரதியை பார்த்து சொல்லுகிறான். ஒண்ணுதல் மாமை வழிபயவாமை ஒள்ளிய நுதலை விடையலான அவனுடைய மாமையுண்டு நிறம். ஒளி நிறத்தில் உண்டான புகரானது பயப்பதற்கு முன்பே அது விவரணமாவதற்கு முன்பே. ஒண்ணுதல் மாமை 10 மாசம் பெருமாளும் பிராட்டியும் பிரிந்த நோவோபாதியிலே இவர்களின் பிரிவும் பிரிந்து போன நாளைக்கு பாத்தேயம் இருக்கிறபடி சந்திரகாந்த் தாரகன்றாம் அதீவ பிரியதர்சனம் சும்புரும் என்றாலே பெருமாளும் இவ்வழகழிந்தால் ஆறி இருக்க வேண்டாம் என்கை விரைந்து நன்சேர் நன்னுதல் வேண்டும். சீக்கிரம் நடத்தார் என்று கொண்டு நம்முடைய தேரானது கிட்ட வேண்டும். அவள் தன் வைவரண்யத்தாலே நமக்கு பழியிடுவதற்கு முன்பே நீ தரையாலே அப்பழியை தொடைத்து தர வேண்டும். அல்லவா? இங்கும் சாரதி கையில் தரையாலே போலே காணும் காரியம். கடா என்று நன்னுதல் வேண்டும். நடத்தார் என்று கொண்டு நம் தேர் கிட்ட வேண்டும். தேன்னவென்றா இப்படி நடத்துகிற உனக்கும் அங்கே போய் புக்கால் பிரயோஜனம் உண்டு ஆம்படி காண தேகவிழிக்கும்படி என்கிறேன். உனக்கும் முதலாலே பலம் உண்டு அப்படி. தேர்ந்தவென்ற மாமலைக்கே என்னுதல் தேர்ந்தவென்றா வெண்முதல் நாயகன் என்னுதல். தேனுண்டு வண்டுகள். தேனுக்கு வண்டனட்டும் பேர். மதுபானமத்தங்களாய் கொண்டு பாடுகிற அவற்றினுடைய பாட்டை ஆயிருக்கிற திருமலை என்பதில் நந்திக்கே விஷ்ணு பதே பரமே மத்வா என்கிறபடியே தேனாக செல்லப்பட்டுள்ள விண்முதல் நாயகன் என்பதல். விஷ்ணு பதே பரமே மத்வா பெருமாள் காலிலே தேன் இருக்கு வேதம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஆளில மேலே அந்த கால விரல வாயிலை சென்று நந்திக்கே விண்முதலானவற்றுக்கெல்லாம் நாயகனாய் உள்ளவன் என்றால் தேன்முடி பிரிந்த நாளை ஸ்ரமமெல்லாம் மாறும்படியாய் நான் தேசம் இருப்பது. ஸ்ரீவைகுண்டநாதனுடைய முடி உண்டு, இது அபிஷேகம். அதனுடைய வெண்முத்துண்டு, வெளுத்த முத்து. அதனுடைய வாசிகை உண்டு, அதன் படியை உடைத்தாய். வாசிகை மாலை. திருமலை விற்த்தாந்தத்துக்கு ஸ்ரீவைகுண்டத்தின்படியை திருஷ்டாந்தமாக சொல்லலாம்படி ஆயிற்று. எல்லா கோவில்கள்லையும் ஸ்ரீவைகுண்டம் வைகுண்டத்வாரனுடைய ஒரு பெரிய ஆள்கள் வைகுண்டம் முடியுங்க. காரணம் என்னன்னா சமாசிரையோ ரங்கேஷா
பிரத்யக்ஷம் பரமம் பரம். பெருமாள் அச்சேல இருக்கு, பெருமாளே வைகுண்டத்தில் இருக்கிற மாதிரி. இதற்கு கண்ணால் காண்கிற விடத்திலும் அவ்விடம் விசதமாகியிருக்கிறபடி பர்வதத்திற்கு அக்னிமத்தையே சாதியான் என்றால் மகானுசாரிகள் வியாப்தி கிரண பூமியோ இருக்குமா போவே. இங்குத்தை சீலம் தரகாணவன்னார்படியாயிருக்கை அதனே லீலானுபூதியிலே பூமியிலே திருவேங்கடத்திலே வாத்சல்ய சுவாமித்துவ சௌலபியார்கள் அதிகம். இவ்விடம் நிலமென்றதே சத்காரியாரிவாரமாகியாலே அங்கேயும் உண்டென்று பிரமாணங்கள் பரத்வத்துக்கு திட்டு வைத்தது பரமபதம். இங்கெல்லாம் பரமபதநாதனுடைய பரத்வானுசந்தானம், சர்வஸ்மாத் பரத்வம், சர்வ ஜெகத்காரணத்துவம், சர்வ வியாபகத்துவம், சர்வ ஜெகன் நியாமகத்துவம், நியந்திரத்துவம், இதெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை. காரணம் என்ன? நமக்கு வேண்டியது பரம காரணம். அங்கே இருந்து திருவாய்மொழி சொல்வார்கள், 5ஆம் பத்திலே இருந்து கண்டார் கண்டு அனுபவிக்கலாவது இங்கேயிலே சௌலபியத்தை எத்திரம் எத்திரம் என்று நம்மாழ்வார் அனுபவித்தார் போலே நித்தியசூரிகள் இங்கே வந்து எம்பெருமானுடைய சௌலபியத்தை அனுபவித்தார்கள். மண்முதல் சேர்வுத்தோ பூமியளமும் வந்து கிட்டி கருவி செய்யாருக்கும் மாமலைக்கே வெளியில் ஸ்தமவடங்க தீருகின்றே அங்கே போய் புக்கவாறே குளிரிவு வேங்கடம் என்று கடுகிறே. பின்முதல் நாயகன் நீண்படி பெண்முத்து வாசிகை தாய் மண்முதல் சேர்வுத்து அருவிசையாருக்கும் மாமலைக்கே விரைந்து நன்பேர் நன்முதல் வேண்டும். அந்த இடத்துக்கு பேர் கடவா சுவாபதேசம். ஆழ்வாருடைய ஆத்தாமையை கண்ட பாகவதர்கள் இவரை ஆஸ்வசிப்பிக்கைக்காக வருகிறபடி சொல்லுகிறது. திருமலையிலே நிற்கிற சீலத்திலே அகப்பட்டு இரு அருவிகளின் நடுவே பெருமாளை கைப்பிடித்த பிராட்டி ஸ்ரீ மிதிலையை நினையாதா போலே திரு நகரியை மறந்து ஆழ்வார் எழுந்தொழியிருந்த வெறுப்பை அனுபவிக்க வேண்டும் என்று தனக்கூர் அதை தரித்துக் கொண்டு வருகிறபடி சொல்லுகிறது. பிரஸ்னந்தரமாரம்பாம் பெரியமாம் லக்ஷ்மி வல்லவரையர்தான் வந்தே குருவரம்பராம்.